எல்லோருக்கும் வணக்கம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு சிறிய ஏற்றம் அப்படின்றது வந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்குன்னா 81 பாயிண்ட் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 10 டேஸ் மூவிங் ஏவரேஜை தற்போதைக்கு தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. பட்ஜெட்டுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சிறிய சந்தோஷம் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஜெட் என்பதுதான் இப்போதைக்கு மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ஷேர் அப்படின்றது 1 இயர்னுடைய டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது கரண்டாக இயர் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு 5% மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பழையபடி ஒரு 140 ரூபா ரேஞ்ச் வரானா அல்லது ஒரு கீழே மேலே 50 ரூபா ஏற போறானா அல்லது கீழே 50 ரூபா இறங்க போறானா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நீங்க செஞ்ச விஷயத்தை தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி அப்படின்னு ஷேர் வச்சிருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. என்ன காரணம்னா அவன் 20% ஏறி இருக்கான். எதனால 20% ஏறி இருக்கான்னா அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் மிக அருமையாக கொடுத்துருக்கான். போன குவார்டர்ல 52 கோடி, இந்த குவார்டர்ல 137 கோடின்னு அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்த உடனே அவனை சில நாட்களாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில் வெறும் 9600 ரூபா ரேஞ்ச் இருந்தவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 12000 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, நம்ம ஊர்ல ஒரு வேலைக்கு வேலை செய்யறவங்கள ஒரு வாரத்துல 70 மணி நேரம் வேலை வச்சா அந்த கம்பெனி உருப்பிடுமா இல்ல 90 மணி நேரம் வேலையை செய்ய வச்சா அது உருப்பிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல யுனைடெட் கிங்டம்ல என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கம்பெனிகள் ஓகே நாங்க 4 நாள் வேலைக்கு மூவ் ஆயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எப்படின்னா அவங்க அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. 4 நாள் வேலை செஞ்சா எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு வாரத்துல மீதி 3 நாள் லீவ் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப முன்னோடியா இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல என்னன்னா 70 மணி நேரம் வேலை பார்க்கறதா 90 மணி நேரம் வேலை பார்க்கறதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்காலம் போற போக்க பார்க்கும் பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வருதுன்னா அப்ப நம்மனால ஒரு வாரத்துக்கு 4 நாள் வேலையாவது மனுஷனுக்கு இருக்குமா இன்னொரு 200-300 வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நேத்துமே எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டால எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இந்த மாதத்துல மட்டும் பார்க்கும்போது ஜனவரி 81,600 கோடிக்கு பக்கம் வித்து வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து கேஷ் மார்க்கெட்ல 82,000 கோடி அப்படின்றது பணம் போட்டிருக்காங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் பணம் போடாம இருந்தா, அதாவது நம்ம ஆளுக்கு பணம் போட்டே பல ஷேர்கள் 10-20% அப்படின்ற மாதிரிலாம் இறங்கி கீழே கிடக்கு. அதுவும் நம்ம ஆளுக்கு பணம் போடாம இருந்தா இன்னுமே கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதனாலதான் இந்த டிஐஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால பேனிக் செல்லிங் அப்படின்றது தவிர்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி தான் மீடியாக்கள்ல பேசிக்கிறாங்க. ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கரண்ட் ஐபிஓ ஓப்பனா இருக்கு அப்படின்ற சமயத்துல கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஐபிஓக்கள்ல எனக்கு எந்த விதமான செய்திகளும் இல்லை. அதனால அதை விட்டுட்டு அடுத்தது நம்முடைய முகேஷ் அம்பானி அவர்கள்லாம் எவ்வளவோ யோசிக்கிறாங்க. டேட்டா சென்டர்ல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறாங்க. பட் அவங்களே சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனப்ப என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை விட்டுறக்கூடாது. ஆனா எதை எடுத்தாலும் போய் சாட் ஜிபிடில கேளு, எதை எடுத்தாலும் போய் அலெக்சால கேளு. இப்போ எங்க குழந்தைங்க சொந்தக்காரங்க குழந்தைங்கலாம் அலெக்சாவை மிரட்டுது. அலெக்சா அதை பண்ணு, அது எப்படி ஆன்சர், இது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் போயிருது. அதனால நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல இருந்து வாங்கினாலும் நம்மளுடைய திங்கிங் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. நண்பர்களே, இந்த சமயத்தில் 2 கம்பெனியுமே ரிசல்ட் கொடுத்துருக்கு. சிப்லா அப்படின்ற கம்பெனி ஒன்று தனியாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக யாராவது நஷ்டம் பண்ணக்கூடிய கம்பெனிகளாக இருந்தால் நிறைய பேர் அதை விட்டு தள்ளி நிற்பாங்க. அந்த வகையில் இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய சமீபத்தின 2 குவார்ட்டர்களுமே லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இவங்க எந்த துறையில் இருக்காங்க? நிறைய கம்பெனிகள் இன்னுமே ப்ராஃபிட்டை மெயின்டைன் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த துறையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் லக்கேஜ், பேக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இதாவது ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது கோவிடுக்கு அப்புறம் பெருசாக க்ரோத் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிகள் கீழே இறங்கி கிடந்தது. இப்போ சமீபத்தில் ஏதாவது ஒரு செக்டரில் இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் குவார்ட்டர் எதுக வந்திருக்கு அப்படின்றதுல இப்போ இந்த லக்கேஜ் பேக்ஸ் ரிலேட்டடான ஒரு கம்பெனியும் அந்த செக்டர்ல இடம் பிடிச்சிருக்கு.
இனி இவனுடைய எதிர்காலம் மேல் நோக்கி இருக்குமா அல்லது கீழ் நோக்கி இருக்குமா அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பட் தற்போதைக்கு விஐபி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய Q3 ரிசல்ட்னுடைய இன்ஃபர்மேஷன் என்னன்னா அது ஒரு லாஸ்ல தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. சிப்லா அப்படின்ற கம்பெனியெல்லாம் மிக ஒரு அருமையான ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தான். அவனுடைய ப்ரீவியஸ் குவார்டரை விடவும் நல்ல ஒரு அருமையான ப்ராஃபிட் தான். பட் நேத்தெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு திடீர்னு மார்க்கெட் சுதாரிச்சுக்கிட்டு அவனை மறுபடியும் ஒரு 2% ஏற்றி விட்டுருக்காங்க. இது சமீபத்தினுடைய ஒரு 8 மாச லோ பக்கத்தில் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த சிப்லா. இவனை எப்படியாவது கொஞ்சம் மேல் நோக்கி ஒரு பழைய ரேட்டு கொண்டு வந்து விட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சுங்க நண்பர்களே. இனி ஸ்ட்ரெயிட்டாக பட்ஜெட் தான். மந்த்லி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி முடிஞ்சது. இனி மந்த்லி நிஃப்டி எக்ஸ்பைரி நீ 2-3 மணி நேரத்துக்குள்ள முடிய போகுது. அதே மாதிரி யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்னுடைய ரேட் கட் என்ன ஆகும் அப்படின்றது ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய செய்தியே இந்த வாரத்தில் இருந்தது. அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எது நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இனி எல்லா நியூஸும் முடிஞ்சிருச்சு. நேராக சனிக்கிழமை ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான நாளாக அமையுமா அல்லது ஒரு துக்ககரமான நாளாக அமையுமா? எப்படி பார்த்தாலும் கறிகெஞ்சி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. அதில் நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஸோ எல்லா நியூஸும் முடிஞ்சிருச்சு. இனி ஸ்ட்ரெயிட்டாக பட்ஜெட் தான் நண்பர்களே. இன்னைக்கு டாடா மோட்டர் ஷேர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப மன வருத்தமாக இருப்பாங்க. அதாவது சமீபத்தில் அவங்களுடைய நியூ ப்ராடக்ட் லான்ச்சினுடைய செய்தி வருது. அதே சமயம் அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்து போய் பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு அருமையான ரிசல்ட் தான். போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் தான் சீக்வன்ஷியலி. பட் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் அந்த ரிசல்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஓகே, டாடா மோட்டர் வந்து போன குவார்ட்டரோட நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு அதை செலிப்ரேட் பண்ணி அதை மேல் நோக்கி ஏற்றி விடுறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அதே சமயம் போன வருஷத்தினுடைய குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் இயர் ஆன் இயர் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் ப்ராஃபிட் மேக்கிங்காக தான் இப்போவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் போன வருஷத்தினுடைய 2024 லோ ரேட் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவன் இங்கிருந்து ஏதாவது சப்போர்ட் எடுக்கிறானா அல்லது இன்னுமே கீழே போறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்ல டாடா குரூப்ல இன்னொரு ஷேர் வோல்டாஸ் அப்படின்ட்டு எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நண்பர் வந்து இது மேல் நோக்கி வந்தாதான் விற்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கொண்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நினைச்ச மாதிரியே கீழே 800 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் வந்திருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு எதிர்பார்க்காத விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் அப்படின்ற கம்பெனி அவனு வந்து இந்த பிஎஸ்சி கான்செப்டில் சிடிஎஸ்எல் கான்செப்டில் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துகிட்டே இருந்தான் தான். கிட்டத்தட்ட 2000லேருந்து 5500 வரைக்கும் போன கம்பெனி இப்போ 3651 போன வருஷத்தினுடைய ஜூலைனுடைய ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கும் முக்கிய காரணம் அவன் வெளியிட்டு இருந்த Q3 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் தான். எல்லாமே மைனஸா அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இப்போதான் முதல் முறையாக வித்தியாசமாக சமீபத்தில் ஒன்றா ப்ளஸில் போனாங்க, இல்லைன்னா மைனஸ்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ மிக்சடாக நேற்று என்னென்ன ரிசல்ட் கொடுத்தாங்களோ அந்த கம்பெனிகளில் நிறைய நல்லா ப்ளஸ்ஸும் ஆயிருக்கு, சிலதெல்லாம் மைனஸ் ஆயிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா இப்போதான் மார்க்கெட் ஒரு மாதிரி நியூட்ரலாக மாறி இருக்கு அப்படின்றது தான் இதை குறிக்குது. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் சாதாரண ரிசல்ட் கிடையாது. எல்என்டினுடைய ரிசல்ட் எல்லாம் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான கம்பெனிகளுடைய ரிசல்ட் பிஎல்னுடைய ரிசல்ட் எல்லாம் இன்னைக்கு வருது. இந்த சமயத்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துமே கொஞ்சம் துரதிருஷ்டவசமா இருக்கக்கூடிய கம்பெனிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஏஜே கிரீன்பெக் அவங்களுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்டில் வந்து இன்னும் ஒரு அப்டேட் என்ன வந்ததுன்னா எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் டிசம்பர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதே சமயம் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது ரொம்பவுமே நல்ல விதமாக கொடுத்துருக்கான். போன வருஷத்தோடவும் இம்ப்ரூவ்மெண்ட், போன குவார்ட்டரோடவும் இம்ப்ரூவ்மெண்ட். இருந்தாலும் அந்த கம்பெனி பிடிச்சி 2 நாட்களில் மிகப்பெரிய அளவில் சரிச்சு விட்டாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தினுடைய ஜூலை சப்போர்ட் ரேஞ்ச் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இங்கிருந்து மேலே போவானா அல்லது கீழே வருவானா அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் வந்து என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களுக்கு எதிராக ஒரு கம்பெனியை ஹிந்துஸ்தான் நேஷனல் கிளாஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அக்வசிஷன் பண்றதுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிருக்காங்க. பட் இந்த செய்தி வந்து இவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை அது எதுவுமே மாற்ற போறதில்ல. எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அல்லது மற்ற விஷயங்களை அது மாற்றலை அப்படின்னாலும் இந்த செய்தி தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல அது ஒரு வீக் எடுத்துக்கிட்டு அவனை 2 நாட்கள்ல ரிசல்ட் நல்லா கொடுத்துமே போன வருஷத்தினுடைய லோ லெவலுக்கு இவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க.
அதே மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்குமே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். கிட்டத்தட்ட 2647 கோடின்றது போன வருஷம் இந்த வருஷத்துடைய ப்ரீவியஸ் குவார்டர் ரெண்டோட கம்பேர் பண்ணாலும் ஒரு நல்ல ரிசல்ட் தான். பட் இருந்தாலுமே இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஷேர் கிட்டத்தட்ட 1 இயர் லோவில் வந்து ட்ரேட் ஆகியிருக்கான். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் 800 ரூபா வரைக்கும் போன பங்கு தான், அதுவும் சிறிய அளவில் நடந்த ரேலி. பட் இப்போ அதை விட நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் அதுக்கு இன்னும் ஒரு நல்ல செய்தி அப்படின்றது வரல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நல்ல செய்திகள்லாம் வந்தப்போ ரொம்ப வால்டிலிட்டியாக இருந்த பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதெல்லாம் வந்து போன வருஷம் ஒரு நல்ல செய்தி வந்தோடனே, ஒரு டீல் போட்டாங்க அப்படின்ற நல்ல செய்தி வந்தோடனே அவன்லாம் 300 ரூபா ரேஞ்சிலிருந்து 600 ரூபா வரைக்கும் கூட போனான். கடைசியில் எந்த இடத்துல செய்தி வந்ததோ அதே இடத்துல கொண்டு வந்து இப்போ இதை விட்டுருக்காங்க. இனி இந்த ஷேர் இனி எந்த மாதிரி மூவ்மெண்ட் எடுக்கும், மறுபடியும் பழையபடி 600 ரூபா போகுமா அல்லது கீழே 160 ரூபா போகுமா அப்படின்ற மாதிரி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எனிவே இவி ரிலேட்டடான தீம் அப்படின்றது போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் பிக்கப் ஆச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்ற கம்பெனி பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறதா இதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு இருந்திருக்கான். அப்பேற்பட்ட கம்பெனி தற்சமயம் ஒரு மாதிரி இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவன் ஏதாவது பிக்கப் ஆவானா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசிக்கு ஒரு 1650 வந்துச்சுன்னா கூட எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்சமயக்கு இந்த ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்ற ஷேர் போன வருஷத்துடைய லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி நேரம் பட்ஜெட் தாங்க, யார் தடுத்தாலும் விடமாட்டா அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் மேல் நோக்கி பட்ஜெட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொரு 500 பாயிண்ட் ஏறி காமிச்சினாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அப்படி ஷேர் மார்க்கெட் ஏறலினா அவன் 23 வருஷத்தில் இல்லாத அளவில் தொடர்ந்து 4 மாசமா இறங்குன அப்படின்ற மாதிரி அவன் ஒரு தப்பான ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு சோகமான ஒரு சாதனையை செய்ய போறான். அது நடக்குதா இல்லையா அப்படின்றது இன்னொரு ஒரு நாள்ல தெரிஞ்சிடும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.